ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் பழக போற சமையல் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய பார்பிக்யூ சிக்கன். இதை வெளிநாடு ஸ்டைல செஞ்சு காட்டியிருக்கேங்க. எப்படி செய்யணும் என்பதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பார்பிக்யூ செய்யறதுக்கு ஒரு முழு கோழியை ஃபுல்லா வாங்கிக்கணும். அந்த முழு கோழியை எப்படி கட் பண்ணி காட்டணும்ன்றத இப்போ செஞ்சு காட்டுறோம். ஃபர்ஸ்ட் இந்த தோலை எடுத்துக்கணும். கீழ் சைடுல தோலை மட்டும் சின்னதா கட் பண்ணிக்கணும். நீங்க கோழி வாங்கும் போது தோலோட வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் கழுத்து சைட வெட்டிக்கணும். வெட்டினதுக்கு அப்புறமா கை பக்கம் அந்த எலும்பைய கட் பண்ணிக்கணும். கோழியில பேக் சைடு முதுகு பக்கமா கட் பண்ணிக்கணும். அந்த சைடு எலும்பு இருக்கும், அதனால கட் பண்ணி எடுத்துடணும். அது அந்த எலும்பு ஃபுல்லாவையும் கட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். இப்ப அது உள்ள இருக்க கழிவெல்லாம் எடுத்துடலாம். தேவையில்லாத பொருள் எல்லாத்தையுமே நீக்கணும். எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடலாம். இப்ப கோழில இருக்கிற லெக் இருக்கு இல்லையா, அந்த எலும்பு மட்டும் தனியா எடுத்துடணும். சத பகுதி அப்படியே இருக்கும், அந்த எலும்பு மட்டும் தனியா நீக்கிடணும். நெக்ஸ்ட் நம்ம செஸ்ட் பீஸ் மட்டும் தனியா கட் பண்ணிக்கணும். லைட்டா கீறி விட்டு அப்படியே திருப்பி விட்டுறணும். இதே மாதிரி கீறி விட்டுறணும். இதே மாதிரியே இன்னொரு பகுதியும் நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி செய்யணும்ன்றத திரும்ப செஞ்சு காட்டுறோம் பாருங்க.
இதே மாதிரி 2 பகுதியை நம்ம கட் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நம்ம கட் பண்ண சிக்கனை கழுவி கிளீன் பண்ணிக்கலாம். உள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துட்டு 1க்கு 2 ஆளா சலிச்சிக்கலாம். எல்லாத்தையும் சுத்தமா கழுவி கிளீன் பண்ணிக்கணும். ரெண்டுக்கு 3 தடவை தண்ணி ஊற்றி நம்ம அலசியாச்சு. இப்போ கொஞ்சமா உப்பு, மஞ்சள் தூள், லெமன் புழிஞ்சி கழுவிக்கணும். நம்ம எப்பவுமே நான்வெஜ் செஞ்சாலும் உப்பு, மஞ்சள் தூள், லெமன் போட்டு கழுவி தான் செய்யணும். அப்போதான் கவுச்சி வாடை இல்லாமல் நல்லா இருக்கும் கறி சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம கறியை கழுவியாச்சு. நெக்ஸ்ட் மசாலா போட்டுக்கலாம். பார்பிக்யூ மசாலா செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சின்ன ஜீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மட்டன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகாய் 2, 1 துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு, ஆரஞ்சு பழத்துல 1/4 பகுதி எடுத்துக்கணும். லெமன்லயும் 1/4 பகுதி எடுத்துக்கணும். டொமேட்டோ பியூரி இது வந்து சூப்பர் மார்க்கெட்ல உங்களுக்கு கிடைக்கும். அப்படி உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்க தக்காளியை கூட அரைச்சி பேஸ்டா எடுத்துக்கலாம். ஒயிட் வினிகர், எண்ணெய் தேவையான அளவு. இப்போ வந்து பார்பிக்யூ மசாலாவோட செய்முறை பார்க்கலாம். முதல்ல வினிகரை 3 மூடி மிக்ஸி ஜார்ல ஊற்றிக்கணும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, ஆரஞ்சு பழம், லெமனையும் ஆரஞ்சும் தோலோடு தான் எடுத்துக்கணும். நான் எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம இந்த ஜார் கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த பொருளெல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நீங்க வந்து ரொம்ப மையா அரைக்க கூடாது, கொஞ்சம் திப்பியா அரைச்சிக்கணும். இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். பார்பிக்யூக்காக நம்ம கட் பண்ண சிக்கனை தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல நம்ம கட் பண்ண சிக்கனை போட்டுக்கலாம். அகலமான பாத்திரமா இருந்தா தான் உங்களுக்கு வந்து மசாலா போடும்போது ஈஸியா இருக்கும். சிக்கனை வச்சாச்சு. இஞ்சி, பூண்டு, லெமன், ஆரஞ்சு எல்லாம் போட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம இது கூட போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மிளகுத்தூள், சின்ன ஜீரகத்தூள், மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ பியூரி 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் வினிகர். இப்போ நம்ம எல்லா மசாலா பொருட்களையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த நடுவுல எல்லா இடத்துலயுமே அது அப்ளை ஆகிற போது நல்லா அப்ளை பண்ணிக்கணும். நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்புலாம் உங்களுக்கு குறைஞ்சா நீங்க உப்பு போட்டுங்க, காரமும் குறைஞ்சா நீங்க காரம் வேணாலும் போட்டுக்கலாம். இதே மாதிரி நல்லா மசாலா அப்ளை பண்ணிக்கணும். ஒரு இடம் கூட விடாம எல்லா இடத்துலயுமே நல்லா மசாலா அப்ளை ஆகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கணும். இப்ப இந்த சிக்கனை ஒரு பாத்திரத்துல மாத்தி ஃப்ரீசர்ல ஒரு 8 ஹவர்ஸ் வைக்கணும். வச்சுதான் நம்ம பார்பிக்யூ செய்ய போறோம். இதே ஒரு தட்டு ஒன்று எடுத்துக்கணும். அதுல கொஞ்சமா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணும். தட்டு ஃபுல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணும். எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சிக்கனை அதில் வைக்கணும். ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கணும். அப்புறம் மீதி இருக்க மசாலா வீணாக்க வேணாம், அதையும் அது மேலே போட்டுடணும். எல்லா மசாலாவையும் அது மேலே போட்டுடணும்.
அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணால் கலர் பொடி போட்டுக்கலாம். நான் வந்து எந்த கலர் பொடியும் போடலை. நெக்ஸ்ட் வந்து ஒரு தட்டு எடுத்து இதை மூடி ஃப்ரீசரில் வச்சிடலாம். நம்ம ரெடி பண்ண பார்பிக்யூவை ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் ஒரு 4 hours வச்சா போதும். அதுக்கப்புறமா இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு 4 hours வைக்கணும். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம அடுப்பில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். மசாலா போட்ட கறி ஃப்ரீசரில் வச்சு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ அதை எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு 4 மணி நேரம் கழிச்சு எடுத்து பார்பிக்யூ செஞ்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு 4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஓவராலாக 8 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். இப்போ வெளியே எடுத்து கொஞ்சம் கூலிங் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பார்பிக்யூ செஞ்சுக்கணும். பார்பிக்யூ செய்யறதுக்கு இதே மாதிரி இடம் செட் பண்ணிக்கணும். நான் வந்து செங்கல் 2 பக்கமும் அடுக்கி கீழே மண்ணு போட்டு அது மேலே கறி வச்சுருக்கேன். உங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் செட் பண்ணி செஞ்சாலும் ஓகே தான். இல்லைனா பார்பிக்யூக்கே தனியாக ஒரு அடுப்பு இருக்குது, நீங்கள் அது வாங்கி கூட செஞ்சுக்கலாம். பார்பிக்யூ செய்யறதுக்கு நம்ம அடுப்பு செட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்பிக்யூ கிரில்ல நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்க சிக்கனை அது மேலே வச்சுக்கணும். நம்ம மசாலா போட்டு வச்சிருக்க சிக்கனை அது மேலே வச்சுக்கலாம். கிரில் மேலே வச்சுக்கணும். மூடி லாக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மூடி லாக் பண்ணதுக்கு அப்புறமா அடுப்புல சுட்டு எடுத்துக்கணும். இப்ப நம்ம ரெடி பண்ண பார்பிக்யூ கிரில்ல அடுப்புல வச்சுக்கலாம். அடுப்பு எரியக்கூடாதுங்க, அதோட அனல்ல தான் வேகணும். இப்ப கறியை திருப்பி விடணும். திருப்பிக்கணும். எப்படின்னா சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 1/2 hourக்கு மேலே ஆகும். நீங்கள் நல்லா வேக விடணும். நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா சுட்டு எடுக்கணும். மறுபடியும் திருப்பி போட்டுக்கணும். பாருங்க, கொஞ்சம் வெந்திருக்கு. ஆனால் வேக டைம் ஆகும். 1/2 hour 3/4 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் அடுப்பு வச்சு தான் சுட்டு எடுக்கணும். சிக்கன் வந்து பாதி வெந்துருச்சுங்க. இப்போ என்ன செய்யணும், ஒரு குச்சி இல்லை ஃபோர்க் எடுத்து இதே மாதிரி குத்தி குத்தி விடணும். நீங்கள் குத்தி விடும் போது இன்னும் நல்லா வேகும். உள்ளே நல்லா வெந்து சாப்பிட நல்லா இருக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக குத்தி குத்தி விடணும். கறி நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ அதுக்கு மேலே பட்டர் தடவிக்கலாம். பட்டர் தடவினா டேஸ்ட் நல்லா இருக்கும். பட்டர் வந்து சாய்ஸ் தாங்க, நீங்கள் வேணும்னா அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பார்பிக்யூ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை ஒரு பிளேட்ல மாற்றிக்கலாம். பார்பிக்யூ ரெடி பண்ணியாச்சுங்க. இதே ஒரு கம்பி ஒன்று எடுத்துக்கணும். அந்த கம்பியில் ஒரு தக்காளியை 2 கட் பண்ணிக்கணும், வெங்காயத்தை 2 கட் பண்ணிக்கணும், பஜ்ஜி மிளகாவையும் இது 3 ஒன்றா கோத்து இதே மாதிரி அடுப்பில் சுட்டு எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பார்பிக்யூவில் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் இன்னும் அருமையாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அது ஒரு பிளேட்ல மாற்றிக்கலாம். எவ்வளோ அழகா வந்திருக்கு பாருங்க. நம்ம ரெடி பண்ண வெங்காயம், தக்காளி, மிளகாயும் இந்த பார்பிக்யூட சேர்த்து சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் அருமையாக இருக்கும். ஃபாரின்ல இதே மாதிரி தாங்க சாப்பிடுவாங்க. நாங்கள் அதே ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். நீங்கள் செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். உங்களுக்கு லெமன் பிடிச்சா நீங்கள் லைட்டாக லெமன் புழிஞ்சி கொஞ்சம் உப்பு போட்டு கூட சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.